ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க சிண்டு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேனலில் நம்ம போடுற போஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா அது கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா வேறு லிங்க் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பட்டனை கிளியர் பண்ணோம்னா டேரெக்டாக அந்த லிங்க் உள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயம்லாம் ஓப்பன் ஆகும். அதே போல் நம்ம போடுற போஸ்ட்டுக்கு எப்படி பட்டன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, சிம்பிளாகவே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு இது போல் பட்டன்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இது போல் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திட்டு ஆளுங்க தான் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணி குவாலிட்டி பட்டன் பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு பாட் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாட்டை ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்லாஷ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன், நான் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பாட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் கீழே பார்த்துட்டிங்கன்னா கிரியேட் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போது எதை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய இமேஜை சென்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் சென்ட் பண்ணி எதாவது டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹவு டு டெலீட் டெலிகிராம் அக்கௌண்ட் சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிங்கன்னா அது கீழே ஒரு சில விஷயங்கள் வரும், வெயிட் பண்ணுங்கள். வந்தவொடனே சொல்கிறேன், வந்துருச்சு. இப்போ கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டு கீழே பட்டன் மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு என்ன பட்டன் கிரியேட் பண்ணணுமோ அந்த நேம் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு வாட்ச் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணவுடனே என்ன யூஆர்எல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்ம சேனலோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி இதில் கொடுத்துக்கிறேன். சும்மா நான் சாம்பிளுக்கு கொடுக்குறேன், டெமோ கிரியேட் பண்ணுறதுனால நான் நம்மளோட சேனல் யூஆர்எல் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேறு எதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பட்டன் வேணுமோ அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்களா இருக்குது, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடாது, லிங்க் மட்டும்தான் கொடுக்கணும். மேலே உள்ள எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை மட்டும் கொடுத்துட்டு சென்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, வாட்ச் வீடியோ அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம சேனலுக்கு போவோம். இதே போல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு எதாவது பட்டன் வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டன்லாம் க்ரியேட் பண்ணிட்டு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா கேன்சல் அப்படின்றது அந்த டைப் பண்ணுறதுக்கு கீழே அந்த கேன்சல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இது போல் வந்துடும். அது கீழே பார்த்திங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த போஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதை ப்ரிவியூ பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டன் ஆயிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரம் மார்க் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷேர் ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்துக்குமே எப்படி பட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த வீடியோலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே செஞ்சுருங்க. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்ன எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.